வணக்கம். இன்னைக்கு நாம ரோமானிய பேரரசு காலத்துல நடந்த ஒரு கதைக்குள்ள போகப் போறோம். இது நடந்து கிட்டத்தட்ட 1800 வருஷம் ஆச்சு. ஆனா கேட்டிங்கன்னா ஒரு இப்போதைய சினிமா கதை மாதிரி அவ்ளோ விறுவிறுப்பா இருக்கும். இந்த ஒரு வரியோட நம்ம கதைய ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே தாங்களாவே கழுத்துல சங்கிலிய மாட்டிக்கிறாங்க. இதுவே நம்ம கதையோட நாயகனோட அந்த மன உறுதியையும் அர்ப்பணிப்பையும் நமக்கு நல்லாவே காட்டுது இல்லையா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பாப்போம். சரி, நாம இப்ப பேச போறது ஸ்மிர்னாங்கிற ஊரைச் சேர்ந்த பியோனியஸ் பத்தி. இவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இவரோட கதைய பியோனியஸின் தியாக மரணம்னு ஒரு பழைய நூல்ல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பியோனியஸ திடீர்னு யாரும் கைது செய்யல. அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு ஒரு கனவு மூலமா தெய்வீக எச்சரிக்கை கிடைச்சிருக்கு. ஆனா தப்பிச்சு ஓடாம தன்னோட விதியை எதிர்கொள்ள அவரே ஒரு முடிவெடுத்து ரெடியா காத்துட்டு இருந்தாரு. பியோனியஸை யாருக்கும் தெரியாம அமைதியா கைது செய்யல. அதுக்கு பதிலா நகரத்தோட பொது சதுக்கமான அகோரா வழியா ஒரு ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போனாங்க. இதனால அவரை துன்புறுத்துறதே ஒரு பெரிய பொது நிகழ்ச்சியா மாறிடுச்சு. இந்த நூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி சின்ன சின்ன விவரங்கள் தான். அந்த நேரத்துல அந்த சதுக்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. கிரேக்கர்கள், யூதர்கள், அப்புறம் கிராண்ட் ஷபாத்காக விடுமுறையில இருந்த பெண்கள்னு கூட்டமே கூடிருச்சு. அந்த எழுத்தாளர் நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்துறார். அந்த சந்தர்ப்பத்தை பியோனியஸ் சரியா பயன்படுத்திக்கிட்டார். அந்த கூட்டத்தை பார்த்து, நாங்க என்ன தப்பு செஞ்சோம், யாரையாவது கொலையா பண்ணணும் இல்ல யாரையாவது துன்புறுத்தணுமா நான் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டார். இது அங்கிருந்த சூழலையே ஒரு நிமிஷம் மாத்திருச்சு. அப்போ இது ஏதோ எதேச்சையா நடந்த வன்முறை இல்ல. பியோனியஸோட கைதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வரலாற்று காரணம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க அந்த காலத்துல இருந்த பெரிய பிரச்சனை. அதாவது கிபி 250ல பேரரசர் டெசியஸ் ஒரு சட்டம் போட்டாரு. அது என்னன்னா, ரோமானிய சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க கடவுள்களுக்கு பலி கொடுக்கணும்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்ளோ பெரிய ஒரு விசுவாச சோதனையா இருந்திருக்கும். அவங்கள ஒரு ரொம்பவே இக்கட்டான நிலைமைக்கு இது தள்ளிருச்சு. இந்த சட்டம் ஏதோ ஒரு ஊருக்கு மட்டும் இல்ல, பேரரசு முழுமைக்குமான ஒரு கட்டாய உத்தரவு. இந்த படிகளை பாருங்க. முதல்ல அதிகாரிகளை கூப்பிடுவாங்க, அப்புறம் பலி கொடுக்கணும், கடைசியா அந்த பலியிட்ட இறைச்சிய சாப்பிடணும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, இப்ப நாம இந்த கதையோட மைய மர்மத்துக்குள்ள போலாம். அதாவது இதுல எவ்ளோ தூரம் உண்மை, எவ்ளோ தூரம் கற்பனை. இங்கதான் வரலாற்று ஆசிரியர்கள் துப்பறிய ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் அறிஞர்கள் மத்தியில பெரிய விவாதமே நடக்குது. அதாவது பியோனீசியன் தியாக மரணம் நூல் ஒரு நம்பகமான வரலாற்று ஆவணமா இல்ல பக்தி மார்க்கத்தை வளர்க்க எழுதப்பட்ட ஒரு புனைக்கதையா? இதுதான் எல்லாரும் கேக்குற கேள்வி. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. 2 தரப்பு வாதத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் சில அறிஞர்கள் இது முழுக்க முழுக்க உண்மை, இதுல இருக்கிற ஒவ்வொரு தகவலும் சரிபார்க்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எர்மான் மாதிரியான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல நிறைய கற்பனை கலந்திருக்கு, இது வரலாற்றை பதிவு செய்யறதை விட மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்றதுக்காக எழுதப்பட்டதுன்னு வாதிடுறாங்க. பாத்தீங்களா, ஒரே விஷயத்த 2 பேர் எவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்கன்னு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த வருஷத்திலேயே சர்ச்சை இருக்கு. சிலர் இது கிபி 167ல மார்க்கஸ் ஆரேலியஸ் காலத்துல நடந்ததா சொல்றாங்க. அப்படி பார்த்தா பியோனியஸ் தாமாகவே முன்வந்து தியாகம் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா பெரும்பாலானோர் ஏத்துக்கிட்டது கிபி 250, அதாவது டெஷியஸ் காலத்துல நடந்ததுன்னு தான். அப்படி பார்த்தா அவரோட தியாகம் ஒரு கட்டாயத்தின் பேர்ல நடந்தது. பாருங்க, இந்த ஒரு சின்ன தேதி மாற்றம் கதையோட அர்த்தத்தையே எப்படி மாத்துதுன்னு. சரி, இந்த விவாதம் எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த கதைகள் அந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். இந்த கதைகள் வெறும் வரலாறு மட்டும் இல்ல. எலிசபெத் காஸ்டலி சொல்ற மாதிரி இது கிறிஸ்தவ கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அஸ்திவாரம். அதாவது தியாகிகளோட துன்பங்களை ஒரு கூட்ட நினைவா மாத்தி அது மூலமா ஒரு சமூகம் தங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிச்சு. இன்னும் சொல்லப்போனா இந்த தியாக கதைகள் மூலமா அவங்க தங்களோட முக்கிய கொள்கைகளையும் நற்பண்புகளையும் பரப்பினாங்க. ஒரு பொதுவான கலாச்சார அடையாளத்தை உருவாக்கினாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உறவை வடிவமைக்கிறதுல கூட இந்த கதைகளுக்கு பங்கு உண்டு. அதைவிட முக்கியமா, ரோமானிய பேரரசு மாதிரி ஒரு பெரிய சக்திக்கு முன்னாடி சக்தி இல்லாத மக்கள் தங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கிக்க இது ஒரு வழியா இருந்துச்சு. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பியோனேஸின் கதை உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த கதைக்கே ஒரு பெரிய சக்தி இருந்திருக்கு.
ஒரு துன்பத்தோட கதை எப்படி ஒரு சமூகத்துக்கு வலிமையையும் அடையாளத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்க முடியும்னு இதை காட்டுது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த பழங்கால கதையை வச்சு நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. எந்த ஒரு சமூகமும் தங்களோட கடந்த கால துன்பங்களை பத்தி சொல்ற கதைகள் அந்த சமூகத்தோட அடையாளத்தையும் அதோட எதிர்காலத்தையும் எப்படி உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.